நாங்கள் முன்னோடி பரீட்சை 3 முதலாம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபட போகின்றோம். முதலாவது வினா, பின்வரும் இரு உருக்களையும் பார்க்க. அதாவது வினாத்தாள் 1 அமைப்பிலே முதல் வினா, அதாவது சித்திரப்படங்களாக தந்த சிறுவர்களின் உள்ளத்தை குளிர்ச்சிப்படுத்துவதாகவும் கடினமில்லாததும் தரம் 2-3 கற்ற விடயங்களை ஆய்வு செய்வதாகவும் இருக்கும். அப்ப இது தொடர்பு காணும் ஆற்றல். 2 படங்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஒற்றுமை வேற்றுமை தொடர்புகளை இனங்காணும் ஆற்றல். இப்ப இதுல 2 படங்கள் தந்திருக்கு. அந்த படத்தை உங்களுக்கு பார்த்து அந்த படத்துல உள்ள காட்சிகளை தனித்தனியாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப பிறகு கேட்கப்படுகின்றது ஒரு ஏயில் உள்ளதும் ஒரு பியில் இல்லாததும். அப்ப நாங்க அதுல சொல்லப்பட்டதன்படி விடியளிப்பதற்கு ஒவ்வொரு விடயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஏயில இருக்கிறதும் ஒரு பியில இல்லாது இருப்பதையும் முதல் பார்க்க வேண்டும். அப்ப நாங்க உற்று நோக்கினா ஒரு ஏயில ஒரு வியாபாரி இருக்கின்றார், ஆனா ஒரு பியில அந்த இடத்துல ஒரு மரம்தான் இருக்குது. அப்ப நாங்க இதுல ஒரு வியாபாரி என்றதை எடுத்துக்கொள்ளலாம் முதலாவதுக்கு. அடுத்ததாக ஒரு பியில் உள்ளதும் ஒரு பியில இருப்பதும் ஒரு ஏயில் இல்லாததும். அப்ப மரம் ஒரு ஏயில இருக்கு ஒரு பியில இல்லை, ஒரு பியில இருக்கு ஒரு ஏயில இல்லை. நாங்க விடை அப்படி இல்லை. அப்ப பசுவும் கன்றும் ஒரு ஏயில இருக்கு ஒரு பியில இல்லை. அப்ப முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. அப்ப இதே போன்றுதான் அரச பரீட்சைகளில் வினாக்கள் வினாவப்படுகின்றது. அப்ப நாங்கள் அப்படியே அந்த அரச பரீட்சையில் வார வினாவை சந்திக்க முடியாது. ஆனா அதை ஒத்த வினாக்களை நாங்கள் செய்வதன் மூலம் அரச பரீட்சை வினாக்களுக்கு விடையளிக்க பயிற்சி பெற முடியும். கீழே உள்ள நாற்காலிகளின் வடிவங்களை அவற்றின் வடிவத்துக்கு ஏற்ப வேறுபடுத்தினால் கிடைக்கும் வகைகளின் எண்ணிக்கை யாகும். இங்கே அவதானிங்கோ, இந்த நாற்காலிகள் பல வகையில இருக்குது. அப்ப நாங்க இத இலக்கங்களை போட்டுத்தான் எத்தனை வகை என்று ஒரே தடவையில் கூற முடியும். அதை விடுத்து கண்ணால பார்த்து கூறுவது கடினமானது. அப்ப நாங்க இதுல அவைகளை வகை பிரிக்கின்ற போது அவற்றின் வேறுபாடுகள் வகைகளை பிரிக்கின்ற போது இது முதலாவது, அதாவது ஒவ்வொன்றுக்கு விளக்கத்தை போட்டுக்கொண்டு வருவோம். அப்ப எங்களால கண்டுபிடிக்க முடியும். இது 2, இது 3வது வகை, இது 4வது, இது 5வது, இது 6வது, இது 7வது, இது 8வதாக இருக்கின்றது. 7வது என்பது இல்லையோ, 7வது, அடுத்தது 8வதாக இருக்கின்றது. ஆயினும் இந்த 9வது இருக்கின்றது ஏற்கனவே இருக்கின்றது. அப்ப அடுத்ததும் அதே போல ஏற்கனவே இருப்பதாக இல்லை. அப்ப அது அதாவது இதுல உள்ளது அதுவும் இருக்கின்றது. அப்ப அடுத்த 9வது இது, 10வது இது, 11 இது, 12 ஏற்கனவே இருக்கின்றது. 11ஆக இருக்கின்றது, 2வதாக இருக்கின்றது, இது முதலாவதாக இருக்கின்றது. அப்ப மொத்தம் 11 வகைகள் என்பதை இது கற்புலன் ஆற்றல் கண்ணால பார்த்து கண்டுபிடிக்கிறது. அப்ப இதுக்குரிய ஆற்றலை பெறுவதற்கு நாங்க அதை பார்த்து புரிந்து விரைவாக, அதாவது 1 நிமிட நேரத்துக்கு இதுக்கு விட கண்டுபிடிக்கணும், கஷ்டம் இல்லை. கடகடன்னு ஒப்பிட்டு பார்த்து விடை கூறுதல் தான் இதன் சிறப்பியல்பு. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். அதாவது 3வது வினாவுக்கு கவனிங்கோ.
பின்வரும் பந்தியில் விவரணப்படுத்தப்படும் பூரணமான பொருத்தமான தகவல்களை தெரிவு செய்க. இதுல ஒரு பந்தி தந்திருக்கு, அதை பார்த்து அதுல உள்ளதுல பந்தியை வாசித்து வினாக்களுக்கு விடையளிக்கணும். அதாவது பூரணமான பொருத்தமான தகவல்களைத்தான் தெரிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் எல்லா விடைகளும் பொருத்தம் போல இருக்கும், ஆனால் அதிக பொருத்தம் உள்ளதைத்தான் தெரிவு செய்தல் வேண்டும். அப்ப இதுல பாருங்க, எத்தனை விதம் விதமான பழங்களை நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீர்கள், ஆனாலும் சுதந்திரமாக பறந்து திரிந்து மரங்களிலே பழுத்திருக்கும் கனிகளை கொத்தி தின்பதில் உள்ள சுவை இதிலே கிடைத்திடுமா? முன்பு எல்லாம் சின்னஞ்சிறிய வயிற்றுக்கு உணவாக தானியங்களை தேடி செல்வேன். பரந்த வயல் வெளிகள் எம்மது நிறத்தைப் போலவே பசுமையாக காட்சியளிக்கும். கதிர் சுமந்த நெல்லினங்கள் எம்மை தலையசைக்கு பரவேற்கும். அப்ப இதுல முதலாவது பூரணமான இந்த பந்தியில இருக்கின்ற பூரணமான தகவலை தெரிவு செய்தால், அலைந்து தேடி உண்பதில் சுவை அதிகம் என்று இங்கே பந்தியில குறிக்கப்பட்டு இருக்கின்றது. இங்க பாருங்க, அதாவது நீங்கள் எவ்வளவு கனிகளை தந்தாலும் சுதந்திரமாக திரிந்து மரங்களிலே பழுத்திருக்கும் கனிகளை கொத்தி தின்பதில் சுவை அதிகம் என்று சொல்லப்படுகின்றது. சுவை இதிலே கிடைக்குமா? அப்படி ஏதாவது சுவை அதிகம் என்றதான கருத்து. அப்ப முதலாவது கருத்தே பொருத்தமானதாக இருக்கின்றது. இரண்டாவது மூன்றாவது பகுதி கருத்துக்களாக இருக்கின்றபடியால் அவை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது. சுதந்திரமாக பறந்து திரிவது ஆபத்தானது என்று இந்த பந்தியில கூறப்படவில்லை. சின்னஞ்சிறு வயசுக்கு தானியங்களே சிறந்தது என்றும் இங்கு கூறப்படவில்லை. ஆகவே முதலாவது விடையே பொருத்தமானது. இது பந்தியை வாசித்து புரிந்து கொள்ளுகின்ற திறமை. இனி நாங்க நான்காவது வினாவுக்கு விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம். நான்காவது வினா, பந்தியில் விவரணப்படுத்தப்படும் பறவை பற்றிய கருத்து அல்லாதது யார்? கருத்து அல்லாதது. அப்ப கருத்து சார்பானதை தவிர்த்து அல்லாததைத்தான் விடையாக தெரிவு செய்யணும். சுதந்திரமாக பறந்து திரிய விரும்பும் பறவை. அது சொல்லுகின்றது, சுதந்திரமா பறந்து திரிவதில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கின்றது, பழங்களை தேடுவதில் சந்தோஷம். அப்ப அது பொருத்தமானது. அல்லாதது அல்ல, அது ஒத்துக்கொள்ளக்கூடியது. ஆனபடியா அதுபடியாக வராது. கூண்டில் அடைக்கப்பட்ட பறவை, அதாவது கூண்டுக்குள்ளே இருக்கிறது என்பதுதான் அதில் கூற்றின் முழு அதாவது கூற்றுக்களும் ஆவனபடியால் அதுவும் பொருந்துகின்றது. இனிய பழங்களை விரும்பி உண்ணும் பறவை என்பது இங்கே அல்லாத கருத்தாக இருக்கின்றது. அது இந்த இனிய பழங்களை நீங்கள் எத்தனை வகையான இனிய பழங்களை தந்தாலும் நான் சாப்பிடவில்லை. அப்ப எனக்கு அடைந்து திரிந்து தேடி சாப்பிடுற சாப்பாடு தான் முக்கியம் என்பதால் இந்த மூன்றாவது தான் விடையாக வருகின்றது. அப்ப நாங்க வாக்கியங்களின் கருத்தோட அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அமைகின்ற விடைகளை தெரிய வேண்டும். சரி பிள்ளைகள், நாங்கள் இனி அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம். இது என்னுடைய முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சை 5 பரீட்சைத்தாள்கள் வெளியிட்டனர். அந்த 5 பரீட்சைத்தாள்களின் 3வது பரீட்சைத்தாளின் முதல் பக்கம். சரி, இப்ப நாங்க 5வது கேள்வியை பார்ப்போம். சமமான விலைகளை உடைய 8 ஆப்பிள்களின் விலை 320 ரூபாய். அப்ப நாங்க ஒரு ஆப்பிளின் விலையை பார்க்கறதுக்கு 320 8ஆல வகுத்தல் வேண்டும். 32. அப்ப 0 மேலே எழுத்தினால் 40 ரூபாய் ஒரு ஆப்பிள். அவ்விலையின் அரைவாசி விலைகளை உடைய, அப்ப அரைவாசி விலை என்றால் 2ஆல வகுக்கோணம் 20 ரூபாய். விலைகளுடைய 12 ஆப்பிள்களின் விலை யாது? அப்ப 20 12ஆல் பெருக்குதல் வேண்டும். பெருக்கினா 240 ரூபாய் என்பது பொருத்தமான விடையாக இருக்கின்றது. அப்ப இங்க நாங்க என்ன செய்கிறோம்? கணிக்கின்றோம்.
கணிப்புத்தான் முக்கியமாக இருக்கின்றது என்பதை நீங்க புரிந்து கொண்டால் சரி. அதாவது முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சை தாளின் 2ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காண்போம். வினா இலக்கம் 6. அமலன் 10 நாட்களில் செய்யும் வேலையை அவனது தம்பி 15 நாட்களில் செய்வான். அவர்கள் இருவரும் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் என்பது கேள்வி. ஒரு குறித்த வேலையை, இது ஒரு முக்கிய தலைப்பு பிள்ளைகள். ஏனென்றால் இந்த விடயதானத்திலையும் கேள்விகள் அமையலாம். அமலன் 10 நாட்களில் செய்கின்ற வேலையை, ஒரு வேலையை அவன் 10 நாள்ல செய்து முடிப்பான். ஆனா அதே வேலையை அவனது தம்பி 15 நாட்களில் செய்து முடிப்பான். 10 நாட்களில் செய்கிற வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பான். அப்ப இருவரும் இணைந்தால் அந்த வேலை நிச்சயமாக 10 நாட்களிலும் குறைந்ததில் தான் செய்திருக்க வேண்டும். ஏன் தனியா 10 நாள்ல செய்கிற வேலை இன்னொருவரோட சேர்ந்தால் குறைய நாட்கள்ல தான் முடியும். அவரும் அதை மற்றவர் தம்பி 15 நாள்ல செய்வார். இப்ப கேள்வி என்ன, 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்வதற்கு எத்தனை நாட்கள் செலவாகும் என்பது கேள்வி. செய்து முடிப்பார்கள். அப்ப இதற்கு விடை காண்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் செய்கின்ற 2 பேர்த்த பேரும், அமலன் தம்பி செய்கின்ற எண்ணிக்கைகளை ஒரு பின்னமாக, அதாவது அமலன் 10 நாள்ல செய்வான், தம்பி 15 நாள்ல செய்வான். அப்ப அதுக்கு கீழே அதே எண்ணிக்கையை திரும்ப கீழே போட்டு ஒன்றை பெருக்க வேணும், ஒன்றை கூட்ட வேணும், வருகின்ற விடையாக ஏற்றுக்கொள்ளணும். இது ரெண்டையும் கூட்டி பெருக்கினால் 150, இரண்டையும் கூட்டினால் 25. அப்ப 150 25ஆல வகுத்தால் 150, அதாவது 25ஆல் வகுக்கும் போது 6 என்ற விடை வரும். 6 150. அப்ப 6 நாட்கள் என்பதுதான் கேள்விக்கான விடையாகும். இது உங்களுக்கு இலகு வழியிலே சொல்லித் தருவதற்காகத்தான் இப்படி சொல்லித்தாரும். சரி, இனி அடுத்த கேள்விக்கு போவோம். பாத்திமா ஆயிஷா இணைந்து 5 நாட்களில் முடிக்கும் வேலையை பாத்திமா தனியாக செய்து முடிக்க 10 நாட்கள் தேவையாகும். அப்ப 5 நாள்ல என்றால் பாத்திமா ஆயிஷா 2 பேரும் சமமான அளவில்தான் செய்கிறார்கள். அதை பாத்திமா தனியை செய்தால் 10 நாள் ஆகுது. அப்ப ஆயிஷா தனியை செய்தாலும் 10 நாள் தான் செலவாகும். ஆகவே முதலாவது விடையே பொருத்தமானது. இனி நாங்க 8வது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். கீழுள்ள சட்டகத்தில் 1லிருந்து 16 வரையிலான எண்கள் எழுதப்பட்டுள்ளன. இங்க கவனிங்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 என்று இந்த 16 எண்களும் 16 கட்டங்களில சதுர அமைப்பிலே எழுதப்பட்டுள்ளது. இப்ப கேள்வி, சட்டகத்தின் வட்டமிடப்பட்டுள்ள எண்களை எதிரெதிர் அடைப்புகளுக்கு மாற்றுக. அப்ப வட்டமிடப்பட்ட எண்கள் இவைகளை எதிரெதிர அழைப்புக்கு மாற்றுகின்றால் இப்படியாக மாற்றிக்கொள்க. மேல உள்ளது கீழே, கீழே உள்ளது மேலே. அப்ப நாங்க ஒரு சட்டகத்தை இப்படியாக உருவாக்கி இதே போன்ற ஒரு சட்டகத்தை 4 அடைப்பு வரும். அப்ப இன்னும் ஒன்று வருகின்றது. 4 அடைப்புள்ள ஒரு சட்டகத்தை உருவாக்கி அதில் இந்த 2 3 என்பதை கீழுக்கு மாற்றிக்கொள்ளுதல் வேண்டும். அதாவது அங்க சொல்லப்பட்டதன்படி நாங்கள் செய்தல் வேண்டும். இந்த 2 3 இங்க கொண்டு வாரோம், 14 15 இங்க கொண்டு வாரோம். அதே போல 5 9 இங்க கொண்டு வாரோம், 8 12 இங்கு கொண்டு வருகின்றோம். அதாவது
சட்டகத்தின் வட்டமிடப்பட்டுள்ள எண்களை எதிரெதிர் அடைப்புகளுக்கு மாற்றுக. சட்டக நடுப்பகுதியில் உள்ள 4 எண்களையும் அம்புக்கோட்டு வழியே எதிரெதிர் அடைப்புக்கு மாற்றுக. அப்ப இதுல 6 என்பது இங்க வருகின்றது, 11 என்பது இங்கு வருகின்றது, 7 என்பது இங்கு வருகின்றது, 10 என்பது இங்கு வருகின்றது. இந்த 2 மாற்றத்தை தான் செய்யணும். மற்ற எண்களை அப்படியே போடணும். அப்ப மற்ற எண்கள் 4 மூலைகளிலும் இருக்கின்ற எண்களை அப்படியே போடணும். அது 1, 4, 13, 16 இப்படியாக செய்தால் இது ஒரு மாயச் சதுரம். 4 நிறை 4 நிரல்களை கொண்ட ஒரு மாயச் சதுரம். இந்த மாயச் சதுரத்திலே எந்த பக்கம் கூட்டினாலும் விடை ஒரே பெருமானமே வரும். இப்ப நாங்க இதை கூட்டுவோமாக இருந்தால் 9, 9ஓட 12 கூட்டினால் 21, 21ஓட 13 கூட்டினால் 34. அப்ப கேள்விக்கான விடை 34 தான். அடுத்ததை பார்க்கின்ற போதும் அதே போல 34 வருகின்றது, 34 வருகின்றது, 34 வருகின்றது. குறுக்க கூட்டினாலும் 34 தான் வருகின்றது. இதுக்கும் 34, இதுக்கும் 34, இதுக்கும் 34, இதுக்கும் 34. இப்படி குறுக்க கூட்டினாலும் 34 வருகின்றது. இது மாயச் சதுரத்து கோலம் என்பதை இனங்கண்டு கொள்ளுங்கள். சரி பிள்ளைகளே, நாங்கள் இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அடுத்த வினா 9வது வினாவை பார்வையிடுவோம். சாதாரண வருடம் ஒன்றின் மாசி மாத 28 தினங்களில் உள்ள திகதிகளின் கூட்டுத்தொகைக்கும் அதே வருட பங்குனி மாத 31 தினங்களில் உள்ள திகதிகளின் கூட்டுத்தொகைக்கும் இடையிலான வித்தியாசம் யாது? இப்ப இதுல தெரியணும், மாசி மாதத்துல 1ல இருந்து 28 வரைக்கும் இருக்கின்றது. அடுத்த பங்குனி மாதத்தில 1ல இருந்து 31 வரைக்கும் இருக்கின்றது. அப்ப இதுல 2க்கும் இடையில வித்தியாசம் என்றால் 28க்கு பிறகு வருகிற 29, 30, 31 ஆகிய திகதிகள் தான் கூடுதலாக இருக்கின்றது. இதை நாங்கள் கூட்டினால் மொத்தம் 90 வருகின்றது. அதுதான் வித்தியாசமாக இருக்கின்றது. 2வது விடை பொருத்தமானது. இனி நான் 10வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன். ஒரு நகர தெருவின் கற்கள் பதிக்கப்பட்ட பாதசாரிகள் நடைபாதையின் ஒரு பகுதி உருவில் காட்டப்பட்டுள்ளது. இந்த நீங்கள் அதாவது நகரங்கள்ல எல்லா இடத்திலையும் இப்படி இருப்பதில்லை, பல இடங்கள்ல இது காணப்படும். நீங்க விமான நிலையத்துல பார்த்தால் பார்க்கலாம், அங்க நடப்பாதை பெர்மனண்டாக இருக்கிற விமான நிலையத்த முன் பகுதியில இப்படியான கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். பெரிய தெருக்கள்லையும் பதிக்கப்பட்டிருக்கும் நகரங்கள்ல. இந்த நடுவில் இருக்கிற இந்த இடத்துல இப்படி கூடுகள் போட்ட கல்லுகளை பதித்திருப்பார்கள். அப்ப இது இந்த கருத்து என்னென்றால், பார்வை குறைபாடு உள்ளோர் அந்த கல்லை தடவிக்கொண்டு பாதுகாப்பாக செல்வதற்கு, இங்காலேயோ சென்றுவிடாமல் பாதுகாப்பாக செல்வதற்கு ஆகும். அப்ப இதற்கு 3வது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. அடுத்த இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்ப்போம். அதாவது இங்க ABCD E என 5 தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றது. கேள்வி 11வது கேள்வி, மேலுள்ள தகவல்களை ஒழுங்கமைத்த பொருத்தமான விடை யாது? இது தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். இந்த தகவல்களை ஒழுங்கமைத்து ஒரு பந்தியாக்குறது. அப்ப இதுக்கு இது 1வது தகவலாக வரலாம் என்றதை நாங்கள் இதன் காணணும் என்றால், இதுல விடையிலே தரப்பட்டதை கொண்டு அணுகுகிறது இலகுவான பயிற்சி DDE. இதில் ஏது 1வதாக வரலாம்?
தாகம் தீரும் வரை தண்ணீரை குடித்தேன் அல்லது விளையாட்டு மைதானத்தில் ஓடுபாதையை சென்றடைந்தேன். அப்ப ஓடுபாதையில போன பிறகு தண்ணி குடிக்க முடியாது. அப்ப இந்த விடை தவறாக இருக்கும். அப்ப முதலாவது அல்லது இரண்டாவது தான் முதல் தகவல் சரியாக இருக்கின்றது. அடுத்தது ரெண்டிலையும் பி இருக்கின்றபடியே ரெண்டும் ஒரே பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப பி என்பது தாகம் நீங்கி உற்சாகம் பிறந்தது. அதாவது தண்ணியை குடித்தால் தாகம் தீரும் வரை தண்ணியை குடித்தால் தாகம் தீர்ந்து உற்சாகம் பிறக்கும். அதற்கு அடுத்ததாக இருக்கிறதா எங்களுக்கு முக்கியமானது ஈயா ஏயா என்பது. ஏ என்பது வேகமாக ஓடி போட்டியில் முதலிடம் பெற்றேன். ஈ என்பது விளையாட்டு மைதானத்தின் ஓடுபாதையை சென்றடைந்தேன். அப்ப இதற்கு அடுத்ததாக ஓடுபாதையில போனாத்தானே ஓடலாம். அப்ப இந்த விடைதான் பொருத்தமானது. இது தவறானது. அடுத்ததை பார்ப்போம். அப்ப இது அதாவது ஓடுபாதைக்கு போனேன், வேகமாக ஓடி போட்டியில் முதலிடம் பெற்றேன், கடைசியாக வேகமாக ஓடியதை பாராட்டி பரிசுகள் வழங்கினார்கள். அப்ப முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. முன்னோடி பரீட்சை 3 3ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். பாடலை வாசியுங்கள். எரிபொருள் இன்றி ஓடிடுமாம், சூழலில் நச்சுப்புகையும் கக்காதாம், உடலுக்கு எளிய பயிற்சி தந்திடுமாம், பயனுள்ள பயணம் சிக்கனமாகிடுமாம். இப்பாடல் மூலம் பயனுள்ள பயணத்துக்கு உகந்த வாகனம் எது என்று கேட்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த பாடல்ல சித்தரிக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டால் இதுல அதாவது சூழல்ல நச்சுப்புகை கக்காதது மாட்டு வண்டியும் துவிச்சக்கர வண்டியும், அதே நேரம் உடலுக்கு எளிய பயிற்சி தருவது நிச்சயமாக துவிச்சக்கர வண்டி, சிக்கனமாக இருப்பதும் துவிச்சக்கர வண்டிதான். ஆகவே முதலாவது விடையே பொருத்தமானது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். அதில ஒரு விரிக்கப்பட்ட சதுரமுகி ஆக்கக்கூடிய அட்டக்கீலம் உருவில் காணப்படுகின்றது. அதாவது சதுரமுகி என்பது தாயக்கட்டை. அதன் 6 முகங்களிலும் தொடர்ச்சியான எண்கள் அமைவதற்கு, அதாவது தொடர்ச்சியான எண் என்றால் ஏதாவது ஒரு முதல் எண்ணாக இருக்கும், அதோட தொடர்ந்து வர எண். ஏபிசி ஆகிய 3 முகங்களிலும் நிரப்பப்பட வேண்டிய எண்களை நிபந்தனைகளுக்கு அமைய தெரிவு செய்க. அதாவது இந்த வினாவில கேட்கப்படுகின்றது ஏ என்ற இடத்துல, இந்த சி என்ற இடத்துல, இந்த பி என்ற இடத்துல ஏபிசியில என்ன எழுத்துக்கள் வரணும், அது முறையே என்றபடியால் எது அது ஒழுங்கில இருக்கணும். இந்த விடையில ஏபிசியில முறையே அமையக்கூடிய எண்கள் உள்ள விடை எது என்று கேட்கப்படுகின்றது. ஆனா அதை நாங்கள் இந்த நிபந்தனைகளுக்கு ஏற்பத்தான் தெரிவு செய்ய வேண்டும். அப்ப முதல் நிபந்தனையை பார்வையிடுவோம். ஏ இனதும் அதன் எதிர்முக எண்ணினதும் கூட்டுத்தொகையின் அரைவாசி பியின் எதிர்முக எண்ணாகும். ஏனுடைய எதிர்முகமாக வருவது இதுதான். இந்த ஏயில இருக்கிற பெருமானத்தையும் ഇതിന്റെ பெருமானத்தின் கூட்டுத்தொகையின் அரைவாசி பியின் எதிர்முக எண்ணாகும். அப்ப 7 அரைவாசி என்றால் 7 இருமடங்கு 14 இருக்கின்றது. இது ரெண்டையும் கூட்டினால் 14, ஏயும் 8ஐயும் கூட்டினால் 14 என்றால் எங்களுக்கு தெரியும் 14 8 போனால் 6. அப்ப எங்களுக்கு இப்ப புரிகின்றது ஏ என்பது 6 என்பது புரிந்துவிட்டது. இப்ப இதை கொண்டே நாங்கள் உடனடியாக விரைவாக விடைய கண்டுபிடிக்கிறோம். முதலாவது முறையே என்று கேட்கப்பட்டபடியா ஏதான் அமைய வேண்டும். அப்ப முதலாவது 6 இருக்கிற விடை இதுதான். இதுல 3ஆவதாக இருக்கின்றது, இதுல 2ஆவதாக இருக்கின்றது. அப்ப இந்த விடைகள் பொருந்தாம இருக்கலாம். இந்த விடைதான் பொருந்தும் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்கின்றோம். அதாவது பரீட்சையின் போது எவ்வளவு விரைவாக விடை காண முடியுமோ அவ்வளவு விரைவாக விடை காண வேண்டும்.
இப்ப முதல் தந்த முதலாவது நிபந்தனையின்படி நாங்கள் ஏ இலே 6 என்று கண்டு இந்த விடை பொருத்தம் என்று கண்டு கொண்டோம். இனி நாங்கள் அடுத்த தகவலை பார்ப்போம். ஏபி இரண்டினதும் எதிர்முக, ஏ இந்திய எதிர்முகம் இது, பி இந்திய எதிர்முகம் இது, இரண்டினதும் எதிர்முக எண்களை கூட்டி வருகின்ற கூட்டுத்தொகையில் இருந்து, அப்ப 7 மட்டும் கூட்டினா 15, 15 இருந்து சி எதிர்முக எண்ணை கழித்தால், சி இந்திய எதிர்முக எண் இது, 5 கழித்தால் 10 எதற்கு வருகின்றது? கழித்தால் சியின் பெருமானம் வருகின்றது. அப்ப சியின் பெருமானம் 10 என்பது எங்களுக்கு புரிந்துவிட்டது. அப்ப இதிலே 10 சரியாக இருக்கின்றது. இவனாக பி என்ற பெருமானத்தை தான் கண்டுபிடிக்கணும். பி என்ற பெருமானம் காண்பதற்கு இங்கே ஒரு தகவலும் இல்லை. ஆனால் எங்களுக்கு தெரியணும் இதிலே தொடர்ச்சியான எண் 6 தொடர்ச்சியான எண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க இவ்வளவு சாதுரியமாக புத்திசாலித்தனமாக செயற்படணும் என்றது. அப்ப இங்கே முதல் எண்ணாக குறைந்த தொகை 5, 5 இருந்து பார்த்தால் 5, 6, 7, 8, 9, 10 பெற வேண்டும். இதுல 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு, அதாவது 9 இன்னும் பெறவில்லை. அப்ப இந்த இடத்துல 9 தான் பெருமென ஊகித்து முதலாவது விடையே பொருத்தமென கண்டுகொள்ள வேண்டும். அப்ப மாணவர்களை நான் சொல்றது, நீங்க சிறுவர்களாக இருந்தாலும் விவேகமுள்ளவர்களாக இருந்து இந்த பரீட்சையை வெற்றி கொள்ள வேண்டும். சரி, நான் இனி 14வது வினாவுக்கு விடை காண் விளக்கம் தருகின்றேன், அவதானிங்கோ. 14வது வினா, 3 தராசுகள் இருக்கின்றது. அதில் ஏபி, பிசி, ஏசி என்ற பொருட்கள் வைக்கப்பட்டு தராசு முட்கள் நிறைகளை காட்டுகின்றது. நாங்கள் கிலோகிராம் என்று கருதி கொள்வோம். அப்ப ஏபியின் நிறை 15 கிலோகிராம் என்று காட்டுகின்றது. பிசியின் நிறை 25 கிலோகிராம், ஏசியின் நிறை 20 கிலோகிராம். இப்ப கேள்விக்கு போவோம். ஏபிசி எனும் 3 பொதிகள் 3 தராசுகளில் அளவிடப்பட்ட உருக்கள் உள்ளன. இதன்படி கீழுள்ள தராசு முள் காட்ட வேண்டிய எஞ்சாது. அதிலே ஏபிசி 3 இருக்கின்றது. அப்ப ஏ இந்த நிறைய விளவு, பி இந்த நிறைய விளவு, சி இந்த நிறைய விளவு என்று தனியே தெரிந்தால் நாங்கள் கூட்டிக் கொள்ளலாம். ஆனா எங்களுக்கு அப்படி தெரியாது. இங்க சோடியாத்தான் தந்திருக்கும். அப்ப நாங்கள் இதை காண்பதற்கு எங்களுடைய நுண்ணறிவை பயன்படுத்தினால் இந்த 3 தராசுகள்ல இருக்கிறதுல ஏ 2 தரம் இருக்கு, பி 2 தரம் இருக்கு, சி 2 தரம் இருக்கு. அப்ப 3 தராசு நிறைகளையும் கூட்டி, அதாவது 15, 25, 20 கூட்டி வருகின்ற வழியை 2ஆல வகுத்தால் ஏபிசி நிறை வரும். அப்ப இதுல கூட்டினா 0, இதுல கூட்டினா 60, 60 2ஆல வகுத்தால் 30. அப்ப கேள்விக்கான விடை 30 என்பது ஆகும். அப்ப நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தாரன் என்றால் இந்த வகையில் எல்லாம் பரீட்சையில் கேள்விகள் கேட்கப்படலாம். இதெல்லாம் இலகுவான கணிப்பு முறைகள். இனி நாங்கள் 15வது கேள்விக்கு விடை காண் விளக்கம் பார்ப்போம். இதுல இறுதி 20 வினாக்கள் இருக்கின்றது. 15, 16 இந்த பக்கத்தின் இறுதி 20 வினாக்கள். 15வது வினா, நேற்றைய முதல் நாள் 12ஆம் திகதி, நாளைய மறுநாள் வெள்ளிக்கிழமை, இம்மாதத்தின் 22ஆம் திகதிக்கு முந்தைய நாள் யாது? 22ஆம் திகதிக்கு முந்தைய நாள் என்றால் 21ஆம் திகதி தான் இங்க கேட்கப்படுகின்றது. அப்ப நேற்றைய முதல் நாள் 12ஆம் திகதி என்றால் நாங்கள் இன்றை ஆதாரமாக வைத்துதான் காக்கணும். இன்று, இது நேற்று, இது நேற்றைய முதல் நாள், இது 12ஆம் திகதி. அப்ப இன்றைக்கு 13, 14ஆம் திகதி என்பதை கண்டுகொண்டோம். இனி அடுத்த சொல்லப்படுகின்றது நாளைய மறுநாள் வெள்ளிக்கிழமை. அப்ப இது நாளை, இது நாளைய மறுநாள் வெள்ளிக்கிழமை. அப்ப வெள்ளி என்றால் இன்று வியாழனுக்கு முதல் இன்று புதன்கிழமை.
அப்ப எங்களுக்கு இன்று என்பதற்கு விடை கிடைத்து விட்டது. இப்ப அங்க கேட்கப்படுகின்றது, இம்மாதத்தின் 22ஆம் திகதிக்கு முந்தைய நாள் 21ஆம் திகதி என்ன கிழமை நாள் என்று. அப்ப நாங்க இதை 14ஓடு 7 கூட்டினாலே 21 வந்து விட்டது. அப்ப 21 புதன்கிழமையாகத்தான் இருக்கும். அப்ப இரண்டாவது விடை பொருத்தமானது. படியாக வேறு வகையில கேட்கப்பட்டாலும் நீங்க முதல் தரப்பட்ட தரவுகளை வைத்துக் கொண்டு விடை காண முடியும். நன்று பிள்ளைகளே, இப்பொழுது நான் இந்த பக்கத்தின் 16வது இறுதி வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். ஏபிசி எனும் மூவரின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 6 வருடங்கள் ஆகும். 6 வருடங்களுக்கு முன் அம்மூவரின் வயதுகளின் கூட்டுத்தொகையின் 3 மடங்குகள் ஆகும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஏபிசியின் எனும் மூவரின் 3 பேர் இருக்கிறார்கள். ஏ பி சி என்ற 3 பேர். இந்த 3 பேருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை, தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை 6 வருடங்களுக்கு முதல் இருந்ததன் 3 மடங்கு என்று சொல்லப்படுகின்றது. 6 வருடங்களுக்கு முதல் அவர்களுக்கு எத்தனை வயது இருந்தோ அதன் 3 மடங்காக தற்பொழுது இருக்கின்றது. தற்போதைய அவர்கள் மூவரின் வயதின் கூட்டுத்தொகை 27. அப்ப 27 நாங்கள் 3ஆல் வகுத்தால் அவர்களுக்கு 6 வருடங்களுக்கு முதல் எவ்வளவு இருந்தது தான் 9. அவை இந்த 3 பேற்ற வயதும் 9ஆக இருந்தது. அதுதான் இப்ப 3 பேற்ற வயதும் 27ஆக இருக்கின்றது. அது 3 மடங்காக பெருகிவிட்டது. இப்ப இந்த 9 என்பது அந்த 3 பேற்ற வயது. அப்ப இந்த விடைகள்ல 9 வரக்கூடிய விடையை முதல் பார்ப்போமாக இருந்தால் 2 3 5 5 4 9 இது பொருத்தமாக இருக்கின்றது. இதை பார்த்தால் 7 12 பொருத்தம் இல்லை. இதை பார்த்தால் 4 5 9 15 பொருத்தம் இல்லை. அப்ப நாங்க எவ்வளவு விவேகமாக சாதுரியமாக நுண்ணறிவை பயன்படுத்தி கேள்விகளுக்கு விடை காண வேண்டும் என்பதை நீங்க புரிந்து கொண்டால் நன்று. முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சைத்தாள் 3இன் 4ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சி. இதுல 17வது வினா, பின்வரும் அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களுக்கு மிகவும் பொருத்தமான சொற்கள் முறையே இடம்பெறும் விடை எது என்று கேட்கப்படுகின்றது. இந்த அட்டவணையில இடமிருந்து வலமாக பார்க்கின்ற போது ஏதோ ஒரு தொடர்பு இருக்கின்றது. இப்ப நாங்க முதலாவதை பார்த்தால் எழுத்துக்கள் இறுதி வாக்கியங்கள் என்று இருக்கு. அப்ப எழுத்துக்கள் சேர்ந்து சொற்கள் உருவாகித்தானே வாக்கியங்கள் வரும். அப்ப 2வது இடத்துல வர வேண்டிய வாக்கிய சொல்லாக நாங்க சொற்கள் என்பதை விடையாக கருதலாம். அப்ப உடனடியாக நாங்க எதுல முதலாவது இருக்கின்ற சொற்கள் இருக்கின்றால் இதான். அப்ப அடுத்தது வாக்கியங்கள் பந்திகள் சேர்ந்தால் கட்டுரைகள், அதுக்கும் பொருத்தமாக இருக்கின்றது. கடதாசிகள் பக்கங்கள் சேர்ந்தால் புத்தகங்கள், அதுக்கும் பொருத்தம். ஆகவே 3வது விடையை நாங்கள் விரைவாக தெரிவு செய்யலாம். இதிலே என்ன முக்கியத்துவம் என்றால் விரைவாக விடைகளை கண்டுபிடிக்கிறதா. இனி அடுத்த 18வது வினாவை பார்ப்போம். 18வது வினாவில தாள்பட்டி ஏ மீது ஒளி ஊடு புகாத தாள் என்பதுதான் கேள்விக்கான தடயம். ஆனால் தவறாக சாகி இருக்கிற ஒளி ஊடு புகாதாள் பட்டி, ஒளி ஊடு புகாத தாள்பட்டி பி மீது வைக்கும் போதும் இந்த தாள்பட்டிக்கால உள்ளுக்கிருந்து வெளிச்சம் வராதுன்றதான் கருத்து. வருமாயிட்டா அந்த வடிவம் தான் தெரியும். இது வராத கடதாசி வைக்கும் போது கிடைக்கும் ஒரு அல்லாதது யாது? இங்க கவனத்துல கொள்ளுங்க. அல்லாதது யாது? அப்ப பொருத்தமானதை தவிர்த்து பொருந்தாததைத்தான் விடையாக சொல்ல வேண்டும். இப்ப பாருங்க, இந்த முதலாவது விடையை பார்ப்போம். இந்த வடிவத்தை
அப்படியே கொண்டு வந்து, அதாவது நாங்கள் அப்படியே வைக்காம இதை தலைகீழாக மாற்றி வைப்போமாக இருந்தால், இந்த இடத்துல பாருங்க, இது நிமிர்ந்திருக்கு, இது தலைகீழாக மாற்றினால் இதுவும் சரி, கீழே உள்ளதும் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப முதலாவது அப்படியே வைத்தால் பொருந்தக்கூடியது, அப்பது விடையாக தெரிவு செய்ய கூடாது. இரண்டாவதை பார்ப்போம். இரண்டாவதை இங்கே கொண்டு வந்து வைக்கின்ற போது எந்த இடத்திலையும் இப்படியான ஒரு குறியீடு இங்கே இல்லை. இந்த நாளையும் பாருங்க, இந்த சண்டையும் பாருங்க, இதுல எங்கேயாவது இந்த குறியீடு இருக்கா, இந்த அடையாளம் இருக்கா? அப்ப விடையாக இதுதான் பெறும். அப்ப இவ்வளவு விவேகமாக விரைவாக விடை காண்றோமோ அதுதான் பொருத்தமான திறமை. இப்ப மூன்றாவதை பார்த்தால், மூன்றாவதிலே இது இங்கே இருக்கின்றது, இது இங்கே இருக்கின்றது. அப்ப இது இங்கே மிக பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப மூன்றாவதும் முதலாவதும் அமையும், இரண்டாவது அமையாதபடியால் இரண்டாவது தான் விடையாக பொருந்துகின்றது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இனி நாங்கள் 19வது கேள்விக்கு செல்வோம். 50 பிள்ளைகள் உள்ள ஒரு வகுப்பில் பிள்ளைகளை வெவ்வேறாக 5 ஆண் பிள்ளைகள் வீதமும் 4 பெண் பிள்ளைகள் வீதமும் குழுக்களாக்கப்படுகின்றனர். அப்போது எல்லா பிள்ளைகளும் குழுக்களாக்கப்பட்டால், எல்லாரும் குழுக்களாக்கியாச்சு, அவ்வகுப்பில் உள்ள ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் யாது? இப்ப தரப்பட்ட தரவுகளை விளங்கிக் கொள்ளுங்க. 50 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்களை 5 பேராக குழுக்களாக்கப்படுகின்றது. பெண் பிள்ளைகளை 4 பிள்ளைகளாக குழுக்களாக்கப்படுகின்றது. இப்படி குழுக்களாக்கினால் 50 பேரும் குழுக்களாக்கப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்கள் இந்த 50 இந்த 2 எண்ணின் கூட்டுத்தொகை 9ஆல் வகுத்தால் 45 தான் வரும். 5 படி, அதான் 45 கீழே வரும் 5 படி. அப்ப 5 பெண் குழுக்களும் 5 ஆண் குழுக்களும் இருந்தால் 45 வரும். மிகுதி 5 இருக்கின்றபடியால் இதுல நாங்கள் அதாவது ஆண்களை 6 குழுக்களாகவும் பெண்களை 5 குழுக்களாகவும் குழுக்களாக்கி இருக்கிறோம் என்பதுதான் நிலைப்பாடு. அப்ப நாங்கள் இதை கணிப்பை செய்தால் இந்த 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் தானே இங்கு கேட்கப்படுகின்றது. 6 5 30 ஆண்கள், 4 5 20 பெண்கள், 30ல் 20 போனால் 10 தான் வித்தியாசம். அப்ப கேள்விக்கான விடை இரண்டாவது. இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவுக்கு வருவோம். இறுதி வினா 3 உரு ஏ பி, உரு ஏ, உரு பி, உரு சி என தரப்பட்டிருக்க. அதுல உரு ஏல 3/4 பாகத்துக்கு நீர் இருக்கு, அடுத்த அரைப்பாகம், அடுத்த 1/4 பாகம் இருக்குது. கட்டத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு முழுமையாக நிரம்பாத பாத்திரமாக ஒரு ஏ போன்று 6 பாத்திரங்கள் இருக்காம். 6 பாத்திரங்கள், இதை போல 6 பாத்திரங்கள். ஒரு பி போன்று 9 பாத்திரங்களிலும் சி போன்று 12 பாத்திரங்களிலும் உள்ள எண்ணெய் இருந்தன. அவற்றையெல்லாம் எத்தனை முழுமையான பாத்திரங்களில் நிரப்ப முடியும்? அப்ப நாங்க இதுல முக்காவாசி தான் இருக்குது. முக்காவாசி படி 6 இருக்கின்றது. அப்ப 3/4 6ஆல பெருக்கணும். அப்ப இந்த பகுதி என்ன வகுக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. அப்ப நாங்க என்ன செய்கிறோம்? 6 3 18, 18/4 என போடுகின்றோம். இதை 18 4ஆல வகுத்தால் அது 4 அரை போத்தல் இருக்கின்றது என்பது கேள்விக்கான விடை. இப்ப இது முதலாவது தகவல்ல ஏயில இருக்கின்ற நீர் முழுமையாக நிரப்ப போனால் 4 போத்தல்ல நிரப்பலாம். பியில இருப்பது 9 அரையால பெருக்குவோம். அரையால பெருக்கினால் 9 மேல வரும், பெருக்குகின்ற போது விடையாக கீழே 2 வரும். அதுக்கு 4 தான்.
4.5 போத்தல் முழுமையாக வரும். இதிலே காப்போத்தல் படி 12 என்றால் 12 காலால பெருக்குவோம். அப்ப இங்க வகுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது 4ஆக இருக்கின்றது. அப்ப அதாவது 3ஆக இருக்கின்றது. 12 4ஆல வகுத்தா 3. அப்ப 3 போத்தல். அப்ப 4 9 9 9 12 முழுமையான போத்தல்ல விடலாம் என்பது கேள்விக்கான விடை ஆகும். 3வது முன்னோடி பரீட்சையின் 5ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். ஒரு கருத்துள்ள வாக்கியம் உருவாக்குவதற்கு உரிய 4 எழுத்து அட்டைகள் 8 தரப்பட்டுள்ளன. இங்க 4 எழுத்துக்கள்ல 8 அட்டை இருக்கின்றன. இந்த 8 அட்டைகளையும் இவற்றை இணைத்து ஒன்றன் மீது ஒன்றை ஒட்டும் போதும் வலது பக்க எழுத்தின் மேல் இடது பக்க எழுத்தை ஒட்டவும் உருவாகிய கருத்துள்ள வாக்கியம் யாது என்று கேட்கப்படுகின்றது. கேள்விக்கான விடையே உங்களுக்கு தந்துவிட்டு அதை காணுகின்ற முறையே சொல்லித் தருகின்றேன், கவனிங்கோ. அதாவது 3வது விடைதான் பொருத்தமானது. அப்ப 3வது விடைக்கு முதலுள்ள கதிரவன் என்பதில் 5 எழுத்து சொல்லிருக்கு. அப்ப முதலாவதாக பெற வேண்டிய சட்டகம் இது. இதுல 4 எழுத்து தான் இருக்குது. இந்த வானாவோட அடுத்த வானாவை இதுக்கு மேலே ஒட்டணும். அப்ப வானா உள்ளது இதுதான். அப்ப இந்த வானாக்கு மேலே ஒட்டி விட்டோம். அப்ப கதிரவன் காலை இந்த லையன்னாவோட அடுத்த தொடங்குகின்ற, அதாவது இடது பக்கம் வலது பக்கம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கோ. இடது பக்கம் உள்ள லையன்னா இது ஒட்டினால் அடுத்தது கீனா. கீனா எங்க இருக்கின்ற பார்த்தால் இங்கே இருக்கின்றது. அப்ப கீனாவுக்கு மேலே ஒட்டுவோம். இதுல கூனா இங்கே இருக்கின்றது. கூனாக்கு மேலே எழுதுவோம். சையன்னாக்கு மேலே விட்டுருவோம். ஊனாக்கு மேலே விட்டுருவோம். மாவன்னாக்கு மேலே ஒட்டுகின்றோம். இப்படி ஒட்டுகின்ற போது இங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்கோ. இந்த முதல் அட்டையிலிருந்து இந்த 3 எழுத்து தான் வரும். அடுத்து 2 எழுத்து தான் வருவேன், தண்டி பக்கம் ஒட்டப்படுது. அடுத்ததிலே இது அதுக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டப்படுகின்றது. பிறகு இந்த 2 எழுத்தம் வரும். பிறகு இது மேலே ஒட்டப்படுகின்றது. அதாவது இதுல கதிரவன் இல்ல இன்னன்னா இல்ல இது இல்ல. இதுல 2 எழுத்து போனா காவன்னா ஒட்டப்படுது. லையன்னா ஜீனா போனா இல்லன்னா ஒட்டப்படுதா. கதிரவன் முதல் எழுத்து வானாக்கு மேலே ஒட்டப்படுது. அப்ப 2 லையன்னா ஒட்டப்படுது. அடுத்த கில் கீனா ஒட்டப்படுது. இல்லன்னா இல்ல கீனா ஒட்டப்படுது. பிறகு 2 எழுத்தை விட்டு கூனா ஒட்டப்படுது. பிறகு இத்தன்னா தீனா போய் சையன்னா ஒட்டப்படுது. இல் போய் ஊனா ஒட்டப்படுது. தானா யானா போய் மாவன்னா ஒட்டப்படுது. பிறகு 3 எழுத்துக்கள் தான் கரையிலே இருக்கின்றது. இது புத்திசாதுரியமாக பார்த்துக் கொள்கிற கேள்வி. நன்றி பிள்ளைகள். இனி 22வது கேள்விக்கு விடை விளக்கம் தருகின்றேன். இரு சதுரமுகிகள். முதல் சதுரமுகியின் 6 முகங்களில் 1லிருந்து 6 வரையிலான எண்களும் 1லிருந்து 6 வரையும், அடுத்த சதுரமுகி 2வது சதுரமுகியில் 7லிருந்து 12 வரையிலான எண்களும் எழுதப்பட்டுள்ளன. அப்ப எங்களை விளங்கோணும். இதுல 1லிருந்து 6 வரையில எழுதியிருக்கு. இதுல 7லிருந்து 12 வரையில எழுதியிருக்கு. இவற்றில் கண்ணுக்கு தெரியும் 6 முகங்களிலும் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை 39 ஆகும். கூட்டுத்தொகை 39 என்று சொல்லப்படுகின்றது. கண்ணுக்கு தெரியாத மீதி 6 முகங்களிலும் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப கண்ணுக்கு தெரிகிற பக்கத்துல 9, கண்ணுக்கு தெரியாத பக்கங்கள்ல உள்ள எண்களின் கூட்டுத்தொகை கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்கள் இதை பார்க்கணும். இதுல 1ல இருந்து மொத்தம் 12 வரை இருக்கின்றபடியால் அந்த எண்களின் கூட்டுத்தொகையை பார்த்து அதில இருந்து இந்த 39 கழித்தால் இன்னும் வர வேண்டிய எண் எவ்வளவு என்று எங்களுக்கு தெரிய வரும். அப்போ 1லிருந்து 12 வரை இல்லை என்றால் 12வது முக்கோண எண். அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 12
13ஆல பெருக்குவதன் மூலம் கண்டுபிடிக்கலாம். அப்ப 12 13ஆல பெருக்குவதன் மூலம் கிடைப்பது 12 12 144 144 12 156. இதை 2ஆல வகுக்கிறோம். வகுத்தால் 7 8 78 வருகின்றது. இப்ப 78ல நாங்கள் 39 கழித்தால் எவ்வளவு தேவை என்று வரும்? இதுல 9 திரும்ப 3, அப்ப 39 தான் எதிர்முகங்கள்ல இருக்கின்ற எண்கள். அப்ப முதலாவது விடையே பொருத்தமானது. நான் விரைவாக விளக்கம் தந்தாலும் நீங்க விவேகியாக திறமையான மாணவராக இருக்கிற போது உங்களுக்கு ஓரளவு விரைவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியாவிட்டால் இது காணொலியில நான் போடுவேன், திரும்ப திரும்ப பார்த்து உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். இப்ப நாங்க அடுத்த வினாவுக்கு போவோம். 23வது வினா. நல்லா கவனிங்கோ. இதுல முற்பகல் 12:39, பிற்பகல் 12:39, பிற்பகல் 5:39 ஆகிய நேரங்களை நியம நேரத்தில் குறித்த விடை இது. நியம நேரம் என்பது சர்வதேச நேரம், உலக நேரம். அதாவது 4 இலக்கத்துல போடணும், 2 டொட் போடணும் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதை ஆரம்பிப்பது நள்ளிரவு 12 மணிக்கு. நள்ளிரவு 12 மணிக்கு அந்த நேரம் 4:00 இருக்கும். அதிலே இருந்து அதாவது முதல் 59 நிமிடங்கள் வரையும் அது இப்படியாக 2 சைபர்கள் முன்னாலே இருக்கும். அதுக்கு பிறகுதான் 1ல இருந்து அந்த நேரம் ஆரம்பிக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. 1 மணியில இருந்து இப்ப இந்த 12 புற வருகின்ற 12:01 இருந்துதான் முற்பகல் ஆரம்பிக்கின்றது. இப்ப இதுல முற்பகல் 59 கேட்டிருக்கிறார்கள். இதான் 12:59, முற்பகல் 12:59. அப்ப அதை குறிக்கிறது 00:59 இருக்கும். அப்ப இதுல முதலாவது 00:39, 59ல 39 தான் கேட்கப்பட்டிருக்கு. 59ல 39 இதுக்குள்ள வரும், வடக்குல நடுவில் வரும். அப்ப 00:39 என்பது முதலாவது விடைதான் பொருத்தமா இருக்கு. அப்ப இது 12:39 அப்படியே வரும். இது 12 கூட்டினால் 17:39 என்று வரும். அப்ப 3வது விடையே பொருத்தமானது. இனி நான் 24வது வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன், கவனிக்கும். இக்கடிகார முகத்தில் 11:55 போது மணி நிமிட முட்கள் முறையே குறித்து காட்டும் எழுத்துக்கள் எவை? 11:55 என்கிற போது முதல்ல இங்க மணிமுள்ளே கேட்கப்படுகின்றது. கேட்கப்படுற முறையில தான் நாங்க முறையே என்று கேட்கப்பட்டபடியா கொடுக்கணும். மணிமுள் எங்க நிற்கும்? அதாவது இந்த எல்லை நோக்கி, கிட்டத்தட்ட எல்லை நோக்கி வந்துவிடும். எல்தான். அப்ப முதலாவது எல் இருக்கிறபடியை பார்த்தால் இதுதான். 55க்கு நிமிடம் உள்ளங்க இருக்கும், கே நோக்கி இருக்கும். இதான் பொருத்தம். இங்க கேள் என்று இருக்குது, ஆனா முறையே என்று கேட்கப்படும்படியால் முதலாவது விடைதான் பொருத்தமானது. நன்று மாணவர்களே, நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். அடைப்பில் தரப்பட்டுள்ள சொற்களில் 3ஐ ஒரு கூட்டமாகவும் 2ஐ இன்னொரு கூட்டமாகவும் அடக்கலாம். 3 எது என்றால் கடுகதி, விரைவு என்பது 2. 3 ஆவணம், பத்திரம், அதாவது படிவம், பத்திரம். வித்தியாசமானது 1 கவனம். சரி, அடுத்த 26வது வாக்கியம். கொதித்து நீராவியில் வேகும் உணவு இடியப்பம். சரி, திரவ உணவாக கருத முடியாதது இலக்கஞ்சி என்பது தவறு. அப்ப முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது.